அதுவும் கிடையாது. இப்படி ஒரு குழந்தை பிறக்குன்னா பிறக்கிறதுல இருந்து ஜனனமானதுல இருந்து அது மண்ணுக்குள்ள போறது வரைக்கும் நீ நாசமா மடிஞ்சு போறீங்க. இதுக்கு எதுக்கு குழந்தைய பெறணும்? இப்படியெல்லாம் நம்மளை கலாச்சாரங்கிற பேரில் அறிவாளிகள் நம்மளை எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அது இப்போ ஒருத்தங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணானே, அம்பானியா ஜியோ ஃபோன் இன்னமும் அவன் மம்முட்டி தூக்கி வெட்டி செலவு பண்ணது மாதிரி அவன் அத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறான். யார் காசு? மக்கள் காசு. நீங்கள் எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ரீசார்ஜ் பண்ணிடுவார். அது எல்லாம் மொய் எழுதுனது மாதிரி அவனுக்கு. நீங்கள் எழுதின மொய்யில தான் அவன் அத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுறான். நினச்சி பாருங்க. சரி, அவ்வளோ கோடி செலவு பண்ணானே, அது எதாவது ஒரு நடுத்தர மக்களுக்கோ பாமர மக்களுக்கோ ஏதாவது பண்ணியிருக்கானா? யாருக்குமே இல்லை. அப்படி பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்படலாம். ஏற்கனவே பணத்தில் கொளுத்து போய் இருக்கிறவனுக்கு கூப்பிட்டு கோடிக்கணக்கில் கொடுத்துக்கிட்டு தர்றான் அவன். யாரா பூட்டு பணத்தை யாரா கொடுக்கறதுங்கிற மாதிரி இருக்கு. இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம உழைப்பை சுரண்டி அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளத்தான் எல்லாத்துலேயும். இப்போ டிவிக்கு அடிமையாக்கிட்டான், டிவியை பார்க்குறவங்களுக்கு சீரியலுக்கு அடிமையாக்கிட்டான், செல்லு பார்க்குறவங்களுக்கு செல்லு. இன்னைக்கு பொண்டாட்டி புருஷன் இருக்காங்களோ இல்லையோ செல்லு இருக்கணும், அந்த நிலையை கொண்டு விட்டுட்டான் இல்லையா? இதுக்கு பேர் என்னன்னா நவீன காலமா? நவீன காலம், விஞ்ஞான காலம் இது. பார்த்துக்கங்க. நீங்கள் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டில், அந்த வீட்டில், இந்த வீட்டில் பேசுங்க. இப்போ போகிற இந்த படுத்து கிடக்குறதுக்கு வருங்க, இதுகெல்லாம் இன்னும் ஒரு 15 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் சோறு கூட வழி இருக்காது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் 50 நேரம் கட்டி படிக்க வைக்க முடியும். இந்த குழந்தைகளுக்கு 15 வயசு வரும்போது 2 வேளை சோறு சாப்பிட்றதுக்கு கூட உனக்கு அவ்வளோ கடினமாக இருக்கும். ஆமாம், ஆனால் நம்ம சொல்லிக்கலாம், அது வரைக்கும் நாங்கள் இருக்கா போகிறோம் சாமி அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். என்ன அதுதான் நடக்க போகுது. ஆமாம், ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 15 வருஷம் சொல்லி 10 வருஷம் சொல்லி இப்போ 5 வருஷத்துக்கு வந்துட்டேன். ஆமாம், இன்னொரு 3 வருஷம் கழிச்சு யாரும் நகை நெட்டெலாம் தெருவில் போட்டுக்கிட்டோ கம்மல் போட்டுக்கிட்டோலாம் தெரியாதீங்க. ஆசைப்படாதீங்க. ஆமாம், நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் உயிர்கொல்லி நோயின்னு. அது இப்போ நடைமுறையில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் தீவிரமாக வரப்போகுது. போட்டுட்டு போனால் சங்கரத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். எல்லாம் பார்த்துக்கங்க. எல்லாம் இனிமேல் நகை நட்டுக்கு ஆசைப்படுறதெல்லாம் ஆபத்து தான். ஆமாம், அதனால் எப்படி சீர்திருத்தம் ஆக போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இறைவனைத்தான் பிடிச்சி நீங்கள் வாழ்ந்து போயிடுவீங்க அப்படின்னு இனிமேல் நான் பாட்டு பாடுறதுக்கெல்லாம் விரும்பலை. அது வேஸ்ட். இறைவனை பிடிச்சி நீங்கள் நல்வழிக்கு வந்துடுவீங்க அப்படின்னுலாம் இனிமேல் என்ன மாதிரி பரதேசிக பாட்டு பாடுறது ரொம்ப வேஸ்ட். அது வீண் ஒரு விவாதம்னு கூட சொல்லுவோம். நம்ம சத்தியத்தில் சொன்னது மாதிரி வீண் விவாதமாக தான் ஆகும் இதெல்லாம். ஏன்னா ஆசை நமக்கு எல்லாத்துக்கும் அப்படி போய் வருது இல்லையா? ஆசை என்ன கேட்டால் ஆசை தானாக வரல, வர வச்சுட்டாங்க. இனி அது காணாமல் போகுமான்லாம் சொல்ல முடியாது. மண்ணுக்குள்ளே மடிஞ்சால் மாத்திரம்தான் அது போகும். அப்புறம் இதுக்கு இறை துதி பாடி சொல்லி இறை நன்மையை தேடிப்போ அப்படின்னு இனிமேல் பாட்டு பாடுறதெல்லாம் அது வீண் விவாதம் தானே. அதனால யாராவது மாறிட போகிறாங்களா?
சொல்லுங்க பார்ப்போம். இந்த பரதேசி பயணத்தை 20 வருஷம் ஆகுதுப்பா தனியாக இயங்கி. 20 வருஷத்தில் ஓரளவுக்கு எத்தனை லட்சம் பேரை சந்திச்சிருப்பேன்? 1 லட்சம் அதுக்கு மேலே. மிஞ்சி ரொம்ப வேணும்னா விரல் விட்டு என்ற ஒரு 40 குடும்பம் தான் அந்த இடத்துல இருக்கு 20 வருஷத்துல. அப்போ இதுக்கு முன்னாடி இனி வர்றது இன்னும் மோசமான காலங்களாக இருக்குது. இதில் எப்படி வரும்? அது கூட வராது. அது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அன்னைக்கு கூட சொன்னேன், போன இதில் சொன்னேன். ஒரு நேரத்தில் குடியாரன் குடிச்சிட்டு வந்தான்னா தெருவில் 4 பேர் உட்காந்துருந்தா குடிச்சிட்டு வரணும் திட்டுவாங்கன்னு இவன் துண்டை போட்டுக்கிட்டு ஒளிஞ்சிட்டு போவான். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? குடிக்காத ஒருத்தன் வாரானா குடியார போய் நின்றுக்கிட்டு இருக்கான்னு இவன் துண்டை போட்டுட்டு ஒளிஞ்சிட்டு போகிறான் குடியாதவன். அப்போ இவங்ககிட்ட போய் இன்னைக்கு போய் நம்ம வந்து இறை சீர்திருத்தத்தை பற்றி பாட்டு பாடினா எடுபடுமா? அது நடைமுறைக்கு வருமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போது இனிமேல் அது பாடுறது வேஸ்ட். ஏன்னா எங்கள் கடமைக்கு இப்போ உதயமானதுக்காக கொஞ்சம் காலத்துக்கு போகணும்னா வேணால் நாவடக்கம், அதாவது நாவை சுருக்கிக்கிட்டு அமைதியாக அப்படியே பார்த்துட்டு போகிறது நல்லதுன்னு. யாருக்கிட்டையும் பேச வேண்டாம்ல. இப்போ சுருளிமலையில் சுப்பிரமணிய சாமி இருக்காங்க, அப்படி போய் யாராவது எதுவும் கேட்க போகிறாங்களா? பேச போகிறாங்களா?